அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விசிக சார்பாக உளுந்தூர் பேட்டையில் நடைபெற்ற தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு மிகப்பெரிய அளவிற்கு தோல்வி அடைஞ்சிருக்கு. விசிகாவோட இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பது மிக பெரும் அளவிற்கு படுதோல்வி அடைஞ்சிருக்கு. அந்த மாநாட்டுல தமிழ் தேசியத்தை பத்தியும் எதுவும் பேசல, தமிழ் தேசியத்தை எப்படி அடைய போறோம் என்பதை பத்தியும் விளக்கல. முழுக்க முழுக்க குழப்பமும் கூச்சலும் மட்டும்தான் அந்த மாநாட்டுல இருந்துச்சு. சில விசிக நண்பர்களுக்கு நான் பேசுறது கோபத்தை ஏற்படுத்தலாம். இந்நேரம் சில பேர் கமெண்ட் செக்ஷனுக்கு போய் இவன் ஒரு சாதி வெறியன், அதனால தான் விசிக நடத்துற தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டை குறை சொல்றான் அப்படின்னு கூட பதிவு பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்களே ஒரு நிமிஷம் மனசாட்சி தொட்டு சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு விசிக சார்பாக உளுந்தூர் பேட்டையில் நடத்தப்பட்ட தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு என்பது ஒழுக்கமா நடந்துச்சா? கட்டுக்கோப்போட நடந்துச்சா? எங்கயாச்சும் ஒரு இடத்துல அந்த மாநாட்டு திடல்ல உங்களால ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் அமைதியையும் காட்ட முடியுமா? தமிழ் தேசியத்தோட அடிப்படையே ஒழுக்கமும் கட்டுப்பாடும் தான். ஆனா இன்றைக்கு விசிக நடத்திய மாநாட்டை எடுத்து பார்த்தா அதுல எங்கேயுமே நம்மால ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் பார்க்கவே முடியாது. தமிழ் தேசியத்தோட இன்னொரு முக்கிய அம்சமே தலைமைக்கு கட்டுப்படுவது. தலைமை ஒரு உத்தரவு போட்டுச்சு அப்படின்னா அதுக்கு கட்டுப்படணும். இங்க நில்லு அப்படின்னா நிக்கணும், அமைதியா இரு அப்படின்னா அமைதியா இருக்கணும். ஆனா அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு முழுக்க அந்த மாநாட்டுல கூட்டத்தை கட்டுப்படுத்த எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. அவரை பேச விடாம, கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம அவர் மேல வந்து பாயறாங்க, அவரை பிச்சு பிடுங்க பாக்குறாங்க, அவர் கூட சேர்ந்து செல்ஃபி எடுக்க முயற்சி பண்றாங்க. அண்ணன் திருமாவளவனால அந்த மாநாட்டு மேடையில தான் சொல்ல வந்த கருத்துக்களை சொல்லவே முடியல. கடைசி வரைக்கும் அவரால் தமிழ் தேசியத்தை பற்றி அந்த மேடையில பேசவே முடியல. 125 தீர்மானங்களை வாசிக்கிறதா முடிவெடுத்திருந்தாரு. ஆனா கடைசி வரைக்கும் அந்த 125 தீர்மானத்தை கூட சிறுத்தைகள் அண்ணன் திருமாவளவனை முழுமையாக வாசிக்க விடவில்லை. பாதியிலேயே அந்த மாநாட்டை முடிச்சுக்கிட்டாரு. எண்ணி ஒரு 10 தீர்மானத்தை மட்டும் பார்த்து படிச்சுட்டு மீதி எல்லாம் நான் இணையதளத்துல வெளியிடுறேன், இதுவரைக்கும் நிறைவேற்றிய தீர்மானத்தை ஆதரிக்கிற மாதிரி நீங்க எல்லாம் கரகோஷம் எழுப்புங்க, கை தட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடையை விட்டு கிளம்பிட்டாரு. மத்தபடி மேடையில் நின்ற முக்கால்வாசி நேரமும் கூட்டத்தை கட்டுப்படுத்துவதிலேயே அண்ணன் திருமாவளவனுக்கு போயிருச்சு. பேசிக்கிட்டே இருக்கிறாரு, ஒருத்தர் குறுக்க போறாரு, ஒருத்தர் அங்கிருந்து தாவறாரு. ஏன் பையே அங்க எதுக்குப்பா தாவற, ஏன் பையே நீ எதுக்குப்பா குறுக்க போற? அவரால் பேசவே முடியல. இதுதான் உங்களுடைய ஒழுக்கமா? இந்த ஒழுக்கத்தை வச்சுக்கிட்டு தான் நீங்க தமிழ் தேசியத்தை அடைய போறீங்களா? தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு அப்படின்னா எப்படி இருக்கணும்னு நாம் தமிழர் கட்சி நடத்திய திருச்சி மாநாட்டை எடுத்து பாருங்க. அக வணக்கம் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் அந்த மாநாட்டு திடல்ல இருந்த 6 லட்சம் பேரும் பின் டிராப் சைலண்ட்ல எந்திரிச்சு நின்னாங்க. அவ்வளவு பெரிய கூட்டம். அக வணக்கம் அப்படின்னு சொன்ன அடுத்த நொடி அமைதி ஆயிட்டாங்க. யாருமே மேடைக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு வரல. யாருமே அண்ணன் சீமான வந்து தொடணும், அவர் மேல பாயணும், அவர் கூட சேர்ந்துகிட்டு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் முயற்சி பண்ணல. அண்ணன் சீமான் பேசி முடிச்சிட்டு மேடையை விட்டு கீழே இறங்குற வரைக்கும் அந்த கூட்டம் அமைதியா ஒழுக்கமா கட்டுப்பாடா இருந்துச்சு. அதுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்திற்கு இந்த ஒழுக்கமும் கட்டுப்பாடும் ரொம்ப ரொம்ப அவசியம். சரி, அதை விடுவோம். அண்ணன் திருமாவளவன் தன்னுடைய பேச்ச முடிக்கும் போது 2 முக்கியமான கருத்துக்களை சொல்லி முடிச்சாரு. அது பற்றி மட்டும் நாம இங்க கொஞ்சம் விரிவா பேசலாம். ஒண்ணு, விசிக இன்று அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, இனி அது ஆளுங்கட்சியாகவும் பரிணமிக்கும் அப்படின்னு சொன்னாரு. அடுத்தபடியாக இன்றைக்கு விசிக தாவேகாவுடன் கூட்டணியில் இருக்கிறது. இனி வரும் காலத்திலும் தாவேகாவுடன் இணைந்து அன்பு சகோதரர் விஜயுடன் இணைந்து விசிக தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சூளுரைத்திருக்கிறார். இங்கதான் நமக்கு சிக்கலே வருது. இப்ப தாவேகா கூட இணைந்து நாம தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க போறோம் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு இல்லையா? எனக்கு என்ன ஒரே கேள்வி அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் ஒரே ஒரு முறை முதலமைச்சர் விஜயை பார்த்து அவரை நான் தமிழன், என்னுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லவே மாட்டாரு. கடந்த 2 ஆண்டுகள்ல மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தாவேகா கட்சி தொடங்கி இன்றைக்கு முதலமைச்சராகி ஆட்சியை பிடித்தது வரை அவருடைய பேச்சுக்கள், அவருடைய அறிக்கைகள், இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. ஏதாச்சும் ஒரு இடத்துல தன்னை தமிழன் என்றோ, தன்னுடைய தாய்மொழி தமிழ் என்றோ
குறிப்பிட்டு இருக்கிறாரா அப்படின்னு எந்த ஒரு இடத்துலையும் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தன்னுடைய தேசிய இன அடையாளத்தை வெளிப்படுத்தியதே கிடையாது. இப்படி தன்னை தமிழன் என்றும் தன்னுடைய தாய்மொழி தமிழ் என்றும் சொல்லாத ஒருத்தர் கூட கூட்டணி வச்சு விசிக தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க போகுது அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு. இத கேட்டுட்டு சிரிக்கிறதா அழுகிறதா அப்படின்னு நமக்கு ஒண்ணுமே புரியலைங்க. சரி, அது போகட்டும். இந்த தாவேகா ஆட்சியில் தொடர்ந்து பிறமொழியாளர்கள் தமிழ்நாட்டோட அரசு பொறுப்புகள்ல நியமிக்கப்படுறாங்களே, அதை பற்றி அண்ணன் திருமாவளவனோட கருத்து என்ன? இப்ப தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற பிறமொழியாளர்களை தமிழ்நாட்டோட அரசு பொறுப்புல நியமிச்சா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிறமொழியாளர்கள் நம்முடனேயே வசிப்பவர்கள். அவர்கள் இந்த மண்ணுக்கு வந்து பல நூறு ஆண்டுகள் ஆயிருச்சு. அவங்களுக்கு அண்டை மாநிலங்கள்ல எந்த ஒரு கொள்வினையோ கொடுப்பினையோ கிடையாது. அவங்களுடைய சொத்து பத்து சொந்தம் சொகம் எல்லாமே இந்த தமிழ்நாட்டோட தான் இணைஞ்சிருக்கு. அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்களோட எண்ணிக்கைக்கு ஏத்த மாதிரி சமூக நீதி அடிப்படையில் அரசியல் அமைப்புல அரசு பதவிகள்ல பங்கு கொடுக்கிறது எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனா இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத பிறமொழியாளர்களை எல்லாம் தேடி தேடி இந்த தாவேகா அரசு பொறுப்பு கொடுத்துக்கிட்டு இருக்கே, அதை பற்றி அண்ணன் திருமாவளவனுடைய கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன? இப்படி பிறமொழியாளர்களாக பார்த்து தேடி தேடி பதவிகளை கொடுக்கின்ற முதலமைச்சர் விஜயுடன் இணைந்து கொண்டு எப்படி விசிக தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கும்? அப்படி முன்னெடுக்கின்ற தமிழ் தேசியம் தமிழர்களுக்கான தேசியமாக இருக்கும் அப்படின்னு நாங்க எப்படி நம்புறது? சரிங்க, அதையும் விடுவோம். தமிழ் தேசியத்தின் முதன்மை எதிரி யாரு? கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், ஆரியம். அந்த ஆரியத்தை எதிர்த்து, அந்த ஆரிய பார்ப்பனிய ஆதிக்கத்தை எதிர்த்து தாவேகாவோ முதலமைச்சர் விஜயோ என்னைக்காச்சும் பேசி இருக்கிறாங்களா? இல்லன்னா அந்த ஆரியத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கின்ற பாஜகவை எதிர்த்தாவது தாவேகாவோ முதலமைச்சர் விஜயோ ஏதாச்சும் பேசி இருக்கிறாங்களா? எதுவுமே கிடையாது. தேர்தலுக்கு முன்பு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தாவேகா கட்சி பற்றியும் விஜய் அவர்களை பற்றியும் என்ன சொன்னாரு? அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சியும் விஜயும் தாவேகாவும் RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் அப்படின்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? சொன்னாரு. இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு, தாவேகா ஆட்சிக்கு வந்துருச்சு, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, விசிகாவிற்கும் அமைச்சரவையில் இடம் கிடைச்சிருச்சு. இப்ப வரைக்கும் தேர்தலுக்கு முன்னாடி அண்ணன் தொல் திருமாவளவன் முன்வைத்த குற்றச்சாட்டு இன்னும் அப்படியே இருக்கா? இல்லன்னா அதுல ஏதாச்சும் மாற்றம் வந்துருச்சா? அப்படி எந்த ஒரு மாற்றமும் வரல அப்படின்னா RSS பெற்றெடுத்த பிள்ளைகளான தாவேகாவுடனும் விஜயுடனும் இணைந்து உங்களால எப்படி தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க முடியும்? ஆரிய பார்ப்பனிய ஆதிக்கத்தை தூக்கி பிடிக்கின்ற RSS பெற்றெடுத்த பிள்ளைகளான தாவேகாவுடனும் விஜயுடனும் இணைந்து உங்களால எப்படி உண்மையான தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க முடியும்? அப்படி நீங்கள் முன்னெடுக்கும் தமிழ் தேசியம் என்பது எப்படி உண்மையான தமிழ் தேசியமாக இருக்கும்? இந்த கேள்விக்காச்சும் மாண்புமிகு மரியாதைக்குரிய அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் ஒரு நியாயமான பதில சொல்லணும். அவர் சொல்லல அப்படின்னாலும் மாண்புமிகு மரியாதைக்குரிய அமைச்சர் வன்னியரசாவது இந்த கேள்விக்கு பதில் சொல்லணும். சரி, இதையும் விடுவோம். இப்ப தமிழ் தேசியத்தோட முதன்மை இலக்கு என்ன அப்படின்னு அண்ணன் தொல் திருமாவளவனை கேட்டா என்ன சொல்லுவாரு? ஜாதி ஒழிப்பே தமிழ் தேசியத்தின் முதன்மை இலக்கு அப்படின்னு சொல்லுவாரு. சிறப்பு, வரவேற்கிறோம், மாற்று கருத்தே கிடையாது. இப்ப முதலமைச்சர் விஜய் அவர்களும் அதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. தாவேகா தேர்தல் அரசியல்ல சாதியையும் மதத்தையும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் கலாச்சாரத்தையும் மொத்தமா ஒழிச்சு கட்டி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து பல மேடைகள்ல பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறாரு. அப்ப தாவேகாவோட முதலமைச்சர் விஜயோட முதன்மை நோக்கமாக சாதி ஒழிப்பு இருக்கு. அவருக்கு சாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. கரெக்டா? அண்ணன் தொல் திருமாவளவன் முதலமைச்சர் விஜய் கிட்ட சொல்லி அடுத்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அடுத்து என்ன? அடுத்து இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான தனி சிறப்பு சட்டத்தை கொண்டு வர சொல்லுங்க பார்க்கலாம். இது விசிகாவோட நீண்ட நெடிய நாள் கோரிக்கை. கடந்த காலத்துல திமுக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது தொடர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. சாதிய ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சிறப்பு சட்டத்தை கொண்டு வரணும் அப்படின்னு கடந்த திமுக ஆட்சி காலகட்டத்தில் அண்ணன் தொல் திருமாவளவனும் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்த அண்ணன் ஆளூர் ஷானவாஸ் அவர்களும் வன்னியரசு அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு உங்களுடைய தயவுல தான் தாவேகா ஆட்சியே நடந்துகிட்டே இருக்கு. உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவில் தான் விஜய் முதலமைச்சராகவே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழல்ல அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் முதலமைச்சர் விஜய் கிட்ட சொல்லி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக தனி சிறப்பு சட்டத்தை ஏற்ற சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒத்துக்கிறோம் விஜய்க்கு சாதி ஒழிப்புல அக்கறை இருக்கு அப்படின்னு. இந்த கோரிக்கையாச்சும் அண்ணன் திருமாவளவன் விஜய் கிட்ட கேட்டு பெறுவாரா? சரி, இது எதுவுமே வேணாம், இது எதுவுமே எங்களுக்கு வேணாம். குறைஞ்சபட்சம்
நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் அகதி முகாம்ல இருந்து அவதிப்படுறாங்கல்ல, சொல்லொன்னா துயரத்துக்கு ஆளாகிறாங்கல்ல, அந்த அகதி முகாம்களை தயவு செஞ்சு இழுத்து மூட சொல்லுங்க. நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளை இந்த தமிழ்நாட்டுல சுதந்திரமா நடமாட விட சொல்லுங்க. முதலமைச்சர் விஜயிடம் அண்ணன் தொல் திருமாவளவன் இந்த கோரிக்கையை முன் வைக்கட்டும். இதையாச்சும் தாவேகா அரசும் முதலமைச்சர் விஜயும் நிறைவேற்றி கொடுக்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். அடுத்தபடியாக இன்றைக்கு தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் அண்ணன் தொல் திருமாவளவன் வாசித்த தீர்மானங்களில் முக்கியமான தீர்மானமே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளுக்கு ஒரே விடுதலை, தனி ஈழம் அமைவது மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. சிறப்பு, வரவேற்கிறோம், மாற்று கருத்தே கிடையாது. அதற்காக முதல்ல நாம என்ன தெரியுமா செய்யணும்? நம்முடைய இனத்தை கொத்து கொத்தாக இனப்படுகொலை செய்து அழித்த சிங்கள பௌத்த பேரினவாத ராணுவத்திற்கு எதிராக, சிங்கள பௌத்த பேரினவாத அரசுக்கு எதிராக தமிழ்நாட்டில் ஆளும் தாவேகா அரசிடம் சொல்லி ஒரு கண்டன தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லுங்க. இது ஒண்ணும் புதுசு கிடையாது. கடந்த காலத்துல அம்மையார் ஜெயலலிதா தமிழ்நாடு சட்டமன்றத்துல இலங்கை அரசுக்கு எதிராக தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க. இப்ப நீங்க தாவேகாவுடன் விஜயுடன் இணைந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க போறேன் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னா அன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா இலங்கை அரசுக்கு எதிராக, இலங்கை ராணுவத்திற்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை போலவே இப்போதும் ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் அவர்களை கொண்டு வர சொல்லுங்க. அதை கொண்டு வந்த பிறகு நீங்க தாவேகாவுடன் விஜயுடன் இணைந்து தமிழ் தேசியத்தை நல்லபடியா முன்னெடுங்க. உங்களை யாரும் வேண்டாம் அப்படின்னு கையை பிடிச்சு தடுக்கல. ஏன்னா உங்களுக்கு எங்களை எல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? இந்த மாநாட்டை எதுக்கு நடத்துனீங்க நான் சொல்லவா? நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல அதிகப்படியான ஆதி தமிழர் வாக்குகள் தாவேகா பக்கம் போயிருச்சு. இப்ப நீங்க உங்களுடைய கெத்த காட்டணும், உங்களுடைய பலத்தை காட்டணும். உங்களுடைய பலத்தை காட்டி நீங்க தாவேகாவுடன் வைத்திருக்கின்ற கூட்டணியை பலப்படுத்திக்கணும், உங்களுடைய செல்வாக்க அதிகரிச்சுக்கணும். தலக்கணக்க காட்டுறதுக்காக இந்த மாநாட்டை நடத்துனீங்க. அதை தவிர இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் தமிழ் தேசியத்திற்கு எந்த ஒரு பயனும் இல்லை. சும்மா நீங்க கெத்து காட்டுறதுக்காக இந்த மாநாட்டை நடத்துனீங்க. அதுக்கு தமிழ் தேசியம் என்ற டேக்லைனை பயன்படுத்திக்கிட்டீங்க. சரியா? அதான உண்மை. உண்மையாகவே உங்களுக்கு தமிழ் தேசியத்தின் மீது அக்கறை இருந்திருந்தால் என்ன தெரியுமா செஞ்சிருப்பீங்க? உங்களுடைய தொண்டர்களுக்கு ஒழுக்கத்தையும் கட்டுப்பாட்டையும் சொல்லி கொடுத்திருப்பீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திற்கா போய் மாவட்ட செயலாளர்களை சந்தித்து தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டிற்காக நிதி வசூல் பண்ணீங்கல்ல, அத்தோட சேர்த்து மாநாட்டுக்கு எப்படி வரணும், எப்படி ஒழுக்கமா நடந்துக்கணும், எப்படி எல்லாம் நாம முழக்கங்களை எழுப்பணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்துட்டு வந்திருப்பீங்க. ஆனா உங்களோட நோக்கம் தமிழ் தேசியம் கிடையாது. உங்களுடைய நோக்கம் உங்களுடைய பலத்தை காட்டணும். அதன் மூலமாக தற்போது அமைந்திருக்கின்ற தாவேகா கூட்டணியில உங்களுடைய செல்வாக்க அதிகரிச்சுக்கணும். அது மட்டும்தான் உங்களுடைய நோக்கமா இருந்துச்சு. அதுக்கு நீங்க தமிழ் தேசியம் என்ற டேக்லைனை, தமிழ் தேசியம் என்ற கொள்கையை, கோட்பாட்டை, தத்துவத்தை பயன்படுத்திக்கிட்டீங்க. அதான் உண்மை. வேணான்னு ஏற்கனவே தமிழ் தேசியம் பல வழிகள்ல இன்னல்களையும் இக்கட்டான சூழலையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. இதுல நீங்க வேற குறுக்கு சால் ஓட்டி தமிழ் தேசியத்தை அவமதிக்காதீங்க. சரியா? தாவேகா கூட இணைஞ்சு தமிழ் தேசியத்தை முன்னெடுக்க போறாராம். ஒரே ஒரு 5 நிமிஷம், எப்படி ஒரே ஒரு 5 நிமிஷம் முதலமைச்சர் விஜய் கிட்ட தமிழ் தேசியம்னா என்ன அப்படின்னு விளக்கி பேச சொல்லுங்க. அப்புறம் அவர் கூட சேர்ந்து தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறத பத்தி திட்டமிடலாம். சரியா? மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். இது உங்கள் நெற்றிக்கண். நான் உங்கள் அசோக் குமார் மகிழன். படிப்போம், பகிர்வோம், பயன்பெறுவோம், கற்போம், கற்பிப்போம், களமாடுவோம். தமிழ் வெல்க, தமிழர் வாழ்க, தமிழ்நாடு வளர்க, தமிழ் தேசியம் மலர்க, மலர்க, மலர்க. நன்றி, வணக்கம்.